Let's learn the synonyms and antonyms. Bilingual reading and meaning பார்க்க போகிறோம். Cautious, careful, alert, எச்சரிக்கையாக, கவனமாகன்னு அர்த்தம். இதோட ஆன்டனிம் கேர்லெஸ், கவனமின்மை, எச்சரிக்கை இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். டிஸ்அப்ரூவ், டினை, ரெஃப்யூஸ், மறுக்கிறது, நிராகரிக்கிறது, அனுமதி தராமல் இருக்கிறது, அதுதான் டிஸ்அப்ரூவ். அப்ரூவ் அப்படின்றது அனுமதிக்கிறது. அப்போது ஆன்டனிம் பெர்மிட், டிஸ்அப்ரூவ், பெர்மிட். பிரிஸ்க், ஃபாஸ்ட், குயிக், ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கிறது, நல்லா ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு we can say brisk. இதோட ஆன்டனிம் ஸ்லோ, மந்தமாக மெதுவாக இருக்கிறத we can say ஸ்லோ, லேசியாக இருக்காங்க. என்கேஜிங் மீனிங் சார்மிங், கேப்டிவேட்டிங், நம்மளை ஈர்க்கக்கூடிய, கவரக்கூடியதாக, நம்ம ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய செயலை we can say என்கேஜிங். ஸோ இதுக்கு ஆப்போசிட் போரிங், நமக்கு ரொம்ப சலிப்பு தட்டக்கூடியதாக இருக்கிறது போரிங். ஹம்பிள் மீனிங் புவர், இன்ஃபீரியர், ரொம்ப அடக்கமான, பணிவான, அதுக்கு we can say humble. இதோட ஆன்டனிம் சுப்பீரியர், ஸோ மேலாதிக்கம் இருக்கிற மாதிரி மற்றவங்கள டாமினேட் பண்ணுறது. ஈகர், ஆன்ஷியஸ், எந்தூசியாஸ்டிக், ரொம்ப ஆவலோட, ஈடுபாட்டோட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. ஆன்டனிம் அன்எந்தூசியாஸ்டிக், நமக்கு அதில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லை, ஈடுபாடு இல்லை. ரெசிஸ்டன்ஸ், ஃபைட்டிங், ஸ்ட்ரகிள், போராடுறது, நம்ம ஏதாவது ஒரு வேலையில் விடாமுயற்சியோட வெற்றி பெறணும்னு போராடுறது. ஆன்டனிம் கோஆப்ரேஷன், ஒத்துழைக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது. பர்ஸ்வேட், ப்ராம்ப்ட், இன்டியூஸ், ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ஊக்கப்படுத்துறது, தூண்டுறது. இதோட ஆன்டனிம் டிஸ்கரேஜ், அவங்களோட நம்பிக்கையை இழக்க வைக்கிறது, டீமோட்டிவேட் பண்ணுறது. ஸ்கேர்ஸ், இன்சஃபிஷியன்ட், டெஃபிஷியன்ட், பற்றாக்குறையாக இருக்கிறது, போதுமான அளவு இல்லாமல் இருக்கிறது. ஆன்டனிம் அடிக்குவேட். ஸ்கேர்ஸ், இன்சஃபிஷியன்ட், டெஃபிஷியன்ட், இது மீனிங். இதோட ஆப்போசிட் அடிக்குவேட், போதுமான அளவு இருக்குது. நொபிலிட்டி மீனிங் டிக்னிட்டி, வர்ச்சியூ, உயர்ந்த, மதிக்கத்தக்க, கண்ணியமான குணத்தை குறிக்குது நொபிலிட்டி. இதோட ஆப்போசிட் டிஸ்ஹானர், மதிப்பில்லாத, தரம் தாழ்ந்தன்னு அர்த்தம். Hope you all enjoy this video. Learning is fun. See you in the next video. Till then, thank you.